ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீக் 2 days வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் எப்பொழுதும் போல் குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்படியே உட்காந்தாச்சு. கொஞ்சம் நிறைய கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே இருந்தது. அதெல்லாம் தனித்தனியாக பாக்ஸில் போட்டு வச்சலாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா மார்க்கெட் போயிருக்கும்போது கொஞ்சம் நிறைய காய்கறி வாங்கினோம். நம்ம கொஞ்சம் காய்கறி வாங்கினாலுமே கருவேப்பிலை கொத்தமல்லி கேட்டோன்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நம்ம அன்னைக்கு பார்த்திங்கன்னா நிறையா வாங்கியிருந்தோமா. ஸோ கொத்தமல்லியும் நிறையா கொடுத்துட்டாங்க, கருவேப்பிலையும் நிறையா கொடுத்துட்டாங்க. முன்னே இந்த மாதிரி தான் கருவேப்பிலையெல்லாம் நிறையா இருக்கும் பொழுது நான் என்ன பண்ணிடுவேன்னா அந்த வாரத்தில் கருவேப்பிலை குழம்பு ரெடி பண்ணிடுவேன். அது ஒரு வாரமாவது கெட்டு போகாமல் இருக்கும். சூப்பராக இருக்கும். சும்மா சுடுசாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அம்மாவுக்கு கூட நான் அந்த கருவேப்பிலை குழம்பு செஞ்சப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது. நானுமே இந்த கருவேப்பிலை குழம்ப வீடியோஸ் பார்த்து ரெசிபி ஃபாலோ பண்ணி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுலேருந்து கருவேப்பிலை நிறையா இருந்துச்சு அப்படின்னா அந்த டைம் கருவேப்பிலை குழம்பு வீட்டில் கண்டிப்பாக ரெடி பண்ணுவேன். போன தடவை கருவேப்பிலை குழம்பு செஞ்சது போக நிறையாவே கருவேப்பிலை இருந்தது. ஸோ அதை நான் என்ன பண்ணேன், ஏர் ஃப்ரையரில் அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை பவுடர் பண்ணி வச்சுட்டேன். அது தோசையில் போட்டுக்கலாம், இல்லை சாதம் கருவேப்பிலை சாதம் மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லை நம்ம வெங்காய குழம்பு செய்யும்பொழுது கூட அந்த கருவேப்பிலை பொடியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி பொடி மாதிரி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு கருவேப்பிலை பொடி ரெடி பண்ணிட்டேன். இந்த தடவையும் பார்த்திங்கன்னா நிறைய கருவேப்பிலை கொடுத்துருந்தாங்களா. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம சமைக்கிறதுக்கு தேவையானதை மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் பொடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது பூச்சி இதெல்லாம் இருக்கும் அங்கங்கே இந்த கருப்பு கருப்பாக இருக்கும் இலைக்கு பின்னாடி. ஸோ அதெல்லாம் இருக்குதான்னு பார்த்துட்டு உருவி வச்சுட்டு இருந்தேன். எல்லா இடத்துலையும் இந்தியன் ஸ்டோரில் காய்கறி வாங்கினோம் அப்படின்னா கருவேப்பிலை கொத்தமல்லி ஃப்ரீயாக கிடைக்குமா என்னன்னு தெரியல. பட் பங்கீட் மார்க்கெட்டில் அந்த அண்ணன் ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. எல்லாருக்குமே கருவேப்பிலை கொத்தமல்லி ஃப்ரீயாக கொடுப்பாங்க. புதினா மட்டும் நம்ம எடுக்கிறதுக்கு அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்கும். நான் தேக்காலையும் காய்கறி வாங்கியிருக்கேன். அங்கே கருவேப்பிலை மட்டும் தான் கொடுப்பாங்க ஃப்ரீயாக. கொத்தமல்லி நம்ம காசு கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஜூராங் பாயிண்ட்லேயுமே நான் வாங்கியிருக்கேன். அங்கே கருவேப்பிலை கொடுத்தாங்களானே ஞாபகம் இல்லை. கொத்தமல்லியுமே காசுக்கு தான் வாங்குற மாதிரி இருக்கும். பட் இங்கே பங்கீட் மார்க்கெட்டில் கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டுமே ஃப்ரீயாக தான் கிடைக்கும். நம்ம ஒரு $60 வாங்கணும் அப்படின்னா நிறையாவே கொடுப்பாங்க. அது ஒரு வாரத்துக்கு மேலே நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு வாரத்துக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். ஒரு 5 daysக்கு எனக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கருவேப்பிலை எனக்கு 2 weeks வரைக்குமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடியில் டிஷ்யூ போட்டு தான் வைப்பேன். இந்த கொத்தமல்லி புதினாலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸ் பார்த்திங்கன்னா மீஷோவில் இருந்து தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா நான் இங்கே ஷீனில் வாங்கினேன். ஒரு பாக்ஸு $2.50 என்னமோ வந்தது. அது பார்த்திங்கன்னா இந்தியா ரூபீஸ்க்கு ஒரு $140 $150 ஒரு பாக்ஸோட விலை. அதே நான் மீஷோவில் பார்க்கும்பொழுது ஒரு 5 பாக்ஸோ இல்லை 6 அந்த செட்டு பார்த்திங்கன்னா $140 $150 $170 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ அதனால நான் அதில் அங்கே தான் வாங்கியிருந்தேன். அங்கே அம்மாவுக்கு டெலிவரி போட்டேன்னா அம்மா எல்லாம் இப்போ இங்கே வந்திருந்தாங்க இல்லையா, அப்போது கொண்டு வந்திருந்தாங்க. வீக் டேஸில் நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னா 11:30 12க்குலாம் நான் லஞ்ச் சாப்பிட்ருவேன். ஸோ அதனால் நான் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரொம்ப ஹெவியாலாம் சாப்பிட மாட்டேன். ஒரு கப் மைலோ இல்லை காஃபி, ரொம்ப பசிச்சிச்சு அப்படின்னா ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டில் பீனட் பட்டர் வச்சு சாப்பிட்டுருவேன். லஞ்சுமே நான் சீக்கிரமே சமைக்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா நான் 1 o'clock போலலாம் தம்பியை ஸ்கூலுக்கு கூப்பிட்றதுக்கு கிளம்பணும். 1:30க்கு அவங்களுக்கு ஸ்கூல் முடிஞ்சிடும். ஸோ அதுக்குள்ளே நான் முடிச்சு வச்சிடலாம் சொல்லிவிட்டு சீக்கிரமாகவுமே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். வெனஸ்டே லஞ்ச் பார்த்திங்கன்னா வீட்டில் மீன் குழம்பு, மீன் வறுவல். மார்க்கெட் போயிருக்கும் பொழுது ஃபுல் வஞ்சர மீன் வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்புறம் பிளாக் ஃபம்ப்ரெட் வாங்கிட்டு வந்திருந்தோம். வஞ்சர மீனில் சென்டர் பீஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு குழந்தைங்களுக்கு நமக்குன்னு தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு வால் தலை, அதுக்கப்புறம் அந்த மீனில் செனை இருந்தது. ஸோ அதையுமே எடுத்து வச்சுட்டோம். இந்த வஞ்சர மீன் முட்டை மட்டும் நாங்கள் சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். பிளாக் ஃபம்ப்ரெட்டில் தலையெல்லாம் குழம்புக்கு எடுத்து வச்சுட்டு அந்த பீசஸ்லாம்
மசாலா போட்டு வச்சுட்டேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ரொம்ப சிம்பிளான மசாலா தான், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் கூட இல்லை. கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு, வெறும் மிளகாய்த்தூள், அப்புறம் இடித்த பூண்டு அதை மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த குழம்பு மிளகாய்த்தூளோட ரெசிபி வந்து ஒரு சில பேர் இப்போ ரீசெண்டாக கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு நிஜமாலுமே அது தெரியாது, அம்மாவுக்கு தான் தெரியும். அம்மா வந்து அவங்க வீட்டிலே அந்த மசாலாலாம் அரைச்சி அதுக்கப்புறம் வறுத்துட்டு காய வச்சு மில்லில் போய் அரைச்சி கொடுத்து விடுவாங்க. எனக்கு ஒரு 2 கிலோ 3 கிலோன்னு கொடுத்து விடுவாங்க மொத்தமாக. நான் அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு அதை தான் யூஸ் பண்ணிக்குவேன். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்தியா போகும்பொழுது அம்மா வந்து உங்களுக்காகவே மிளகா எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எனக்கு மீன் குழம்பு உண்மையாலுமே முன்னெல்லாம் வந்து அந்தளவுக்கு வைக்க தெரியாது. மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நிஜமாக சீரியஸாக சொல்லணுன்னா நான் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றும் பொழுது மட்டும் ரொம்ப கவனமாக ஊற்றணும், இல்லாட்டி தண்ணி குழம்பு மாதிரி ஆயிரும், ரொம்ப தண்ணியாயிரும். அதே மாதிரி டேஸ்ட்டெல்லாம் ஓகே இருக்கும், பட்டு குழம்பு மாதிரி இருக்காது, ரசம் மாதிரி ஆயிரும். ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நிறையாவே இருக்குது மீன் குழம்புல. அதுக்கப்புறம் வந்துட்டு அதை எப்படி வைக்கலாம், என்ன மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கற்றுக்கிட்டு இப்போ வந்து நல்லாவே வைப்பேன் மீன் குழம்பு. மீன் குழம்புக்கு கொஞ்சம் நல்லாவே வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் வெந்தயம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணுவேன். எண்ணெயில் பூண்டு வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு லைட்டாக வதங்கினதும் தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் வந்துட்டு அதையுமே லைட்டாக வதக்கிட்டு மசாலா பொடியெல்லாம் வந்து ஆட் பண்ண வேண்டியதான். நான் குழம்புக்கு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், வெறும் மிளகாய்த்தூள், இந்த மிளகாத்தூள் வந்துட்டு ரொம்ப உரைக்காது, கலர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் காஷ்மீரி மிளகாய்த்தூள், அப்புறம் நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் இதுதான் வந்து சேர்ப்பேன். தக்காளி வெங்காயம் வதங்கும்பொழுது அந்த எண்ணெயிலே இந்த மசாலா தூள்லாம் ஆட் பண்ணுறது அது ஒரு டைப்பு. இன்னொன்று அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, புளி கரைச்சி வச்சுட்டு அந்த புளியிலே வந்துட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த தண்ணியை வந்து ஊற்றுவாங்க. நான் வந்து 2 டைப்லேயுமே வந்து செய்வேன். சில நேரம் வந்துட்டு அந்த புளி கரைசல்லே மசாலா தூள்லாம் வந்து சேர்த்து அந்த மாதிரி செய்வேன், ஒரு சில நேரம் வந்து இந்த மாதிரி செய்வேன். ஆனால் நமக்கு வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கி அந்த மசாலாலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த புளி தண்ணியெல்லாம் ஆட் பண்ணும்பொழுது அது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். அந்த ரா ஸ்மெல்லாம் வந்து நல்லா வதங்கிரும். ஆனால் வந்து அந்த மசாலையை வதக்கும் பொழுது கொஞ்சம் தண்ணியுமே ஆட் பண்ணிக்கணும், இல்லாட்டி வந்துட்டு நெருப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மிளகாத்தூள் கருகி போச்சுன்னா அது ஒரு மாதிரி கசக்கிற டேஸ்ட் வந்துடும். ஸோ அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் புளி தண்ணி, இந்த தண்ணி ஊற்றுறது மட்டும்தான் ரொம்ப கவனமாக ஊற்றணும். நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீன் எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியது தான். ரொம்ப முக்கியமானது, மீன் வந்து குழம்புல ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு பார்த்துக்கணும், உப்பு, புளி, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. காரம்லாம் பத்தலை அப்படின்னா அதில் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு மீனை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மீன் முட்டை வந்து சீக்கிரமே குக் ஆயிரும். நான் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் குழம்பை மட்டும் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் அந்த மீன் முட்டையை போட்டு கொதிக்க வைப்பேன். அப்படி இல்லாட்டி மீன் கொஞ்சம் நேரம் போட்டதுக்கு அப்புறமா மீன் முட்டையை போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருவேன். ரொம்ப மிக்ஸ் பண்ணோன்னா உடஞ்சி போயிடும். அந்த மீன் முட்டை உடஞ்சி குழம்புக்குள்ளே மிக்ஸ் ஆனிச்சுன்னா அது ஒரு மாதிரி நறுன்னு இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம அதை அப்படியே மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஹீட்டில் வந்து அது நல்லா இறுக்கமாக ஆயிரும். ஃபைனலாக ஒரு 4-5 பல் பூண்டை இடித்து அதையுமே சேர்த்துட்டு மேலாப்பில் கொத்தமல்லிலாம் போட்டால் அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. மீன் குழம்பு வந்து வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் சென்று சாப்பிட்டோன்னா அந்த குழம்புல உள்ள அந்த மசாலாலாம் மீனுக்குள்ளே இறங்கி சாப்பிடும்பொழுது சூப்பராக இருக்கும். அதுவும் சுட சுட மீன் குழம்பு, சுட சுட சாதம் வந்து ரொம்ப அரிசியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குழைவாக இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும் மீன் குழம்புக்கு. இந்த வீக் பார்த்திங்கன்னா நான் கருவேப்பிலை குழம்பு செய்யலை, ஏன்னா நிறையா வந்து புளிக்குழம்பு, மீன் குழம்பு இந்த மாதிரியே செஞ்சிட்டோமா. அதனால் வந்துட்டு நான் பவுடர் பண்ணி தான் எல்லா கருவேப்பிலையும் பவுடர் பண்ணி தான் வைக்க போகிறேன். தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா அந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி காலையில் ஒரு தட்டில் வந்து கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டு மேலாப்பில் வந்து அதை நல்லா பரப்பி வச்சுட்டேன். வெயிலில் கொஞ்சம் வந்து அது நல்லா காற்றுலேயும் உணர்னதுக்கு அப்புறமா ஈரம்லாம் இல்லாமல் ஆக்கிட்டு ஏர் ஃப்ரையில் வந்துட்டு அதை ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ண போகிறேன். 170 டிகிரி செல்சியஸில் ஒரு 19 மினிட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வேணும்னா கூட டைம் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய கருவேப்பிலையும் இருந்தது. ஆனால் என்னென்னா நம்ம வந்து அடிக்கடி வந்து அதை கிளறி விட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து அடியில் உள்ளது வந்து ஈரமாகவே இருக்கும்.
அவ்வளோவா வந்து ட்ரை ரோஸ்ட் ஆகிருக்காது. ஸோ அதை வந்து என்ன பண்ணணும், நம்ம ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா எல்லா பக்கமும் எல்லா கருவேப்பிலையுமே வந்துட்டு நல்லா ஒரு மாதிரியாக காஞ்சு வந்துடும். அது நமக்கு வந்துட்டு கையால் ஃபஸ்ட்டு நசுக்கி பார்க்கணும். அந்த மாதிரி வரும் பொழுது நல்லா அந்த கருவேப்பிலையெல்லாம் வந்து தூள் ஆகணும். அப்போ தான் வந்து அரைக்கும் பொழுது நமக்கு நல்லா பவுடர் மாதிரி கிடைக்கும். எனக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் எடுத்தது. 170 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் எடுத்தது. நிறைய கருவேப்பிலை இருந்ததில்ல, இப்போ பாருங்கள் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஸோ இந்த மாதிரி கையால் கசக்கும் பொழுது நல்லா மொறுன்னு அந்த மாதிரி இருக்கும். அது உதிர்ந்து வரும். அப்போ வந்து கரெக்டான பக்குவம். ரொம்பவும் வந்துட்டு வதன்னு இருக்கிற மாதிரி இருந்தோன்னா கருவேப்பிலை வந்து நல்லா பவுடராக வராது. மிக்ஸி ஜாருமே பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்காதுன்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலாம் போட்டுட்டு நல்லா அரைச்சோம் அப்படின்னா சூப்பரான கருவேப்பிலை பவுடர் வந்து ரெடி ஆயிரும். இதில் நான் வந்துட்டு தோசையில் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ரைஸ்க்குமே வந்து நான் செஞ்சுருக்கேன். இந்த பவுடரை வச்சு கருவேப்பிலை ரைஸ் செய்யும் பொழுது ஃப்ளேவர் ரொம்ப மைல்டான டேஸ்ட்டாக தான் இருந்தது. கருவேப்பிலையை அரைச்சி சாதம் செய்கிறதுக்கும் இந்த பொடியில் செய்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து டேஸ்ட்டு இருந்தது. பட் தோசையில் போட்டுக்கலாம், இல்லை நம்ம வெங்காய குழம்புலாம் செய்யும் பொழுது இதை வந்து சேர்த்துக்கலாம். இல்லை ஏதாவது ஹெல்த்தியான ட்ரிங்க் ஜூஸ்லாம் செய்கிறோம் அப்படின்னா இந்த கருவேப்பிலை பொடியுமே வந்து சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். ரொம்ப நல்லது. நிறைய கருவேப்பிலை இருக்குது, வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதுவுமே வந்து தேர்ஸ்டே ஈவினிங் அன்றைக்கி எடுத்தது தான். நான் வந்து இந்த கவுண்டர் டாப்பில் பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் வைக்கக்கூடாது அப்படி தான் இருந்தேன். ஏன்னா நம்ம நிறையா சமைப்போம், சமைக்கிறத அந்த பக்கம் சமைச்சு முடிச்சுட்டு அந்த பக்கம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு நிறைய திங்ஸ் மேலே வைக்க வேணான்னு இருந்தேன். பட்டு இந்த கொஞ்சம் ஊறுகாய் பாட்டில், அதுக்கப்புறம் வந்துட்டு சில்லி சாஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் சமைக்கிறதுக்கு மட்டும் எடுத்துகிட்டு அந்த பக்கம் ட்ராவர் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வச்சுருவேன். அதை அப்பப்போ போய் எடுத்துகிட்டே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி ரொம்ப சின்னதாக அழகானதாக ரொம்ப ஸ்பேஸ் எடுக்காத மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ஷீன்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். ஒரிஜினல் ப்ரைஸ் வந்துட்டு $10 கிட்ட போட்டிருந்தது. பட் நான் ரொம்ப நாளாக வந்து சேவ் பண்ணியே வச்சுருந்தேன். ஏதாவது டிஸ்கவுண்ட் வந்துச்சு அப்படின்னா வாங்கிடலாம் சொல்லிட்டு ஒரு நாள் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா $7 கிட்ட வந்தது. சரின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். மெஷர்லாம் பண்ணிவிட்டு ஓகே ரொம்ப ஸ்பேஸ் இல்லை, அந்த சில்லி சாஸோ இல்லை சோயா சாஸ்லாம் வந்து வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து வாங்கியிருந்தேன். நம்ம பழைய வீட்டில் பார்த்திங்கன்னா கிச்சன் நல்லா பெருசாக இருக்கும். அதோடையும் கவுண்டர் டாப் வந்துட்டு ஒரு சைடு மட்டும்தான் இருக்கும். அடுப்பு, சிங்கு, அதுக்கப்புறம் கெத்தல், இந்த மாதிரி திங்ஸ் வைக்கிறது எல்லாமே ஒரு எல் ஷேப் மாதிரி அந்த மாதிரி இருக்கும். இந்த வீட்டில் வந்துட்டு கிச்சன் கொஞ்சம் சின்னது தான். இப்போ கட்டுற வீட்டில் எல்லாமே வந்து கிச்சன் கொஞ்சம் சின்ன சைஸாக தான் வந்து கட்டுறாங்க. ஸோ ஒரு சைடு பார்த்திங்கன்னா அடுப்பு அண்ட் அது சிங் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப், அதுக்கப்புறம் வந்து கபோர்டு இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ எனக்கு அதனாலே வந்து இந்த கவுண்டர் டாப்பில் நிறைய திங்ஸை வந்து பரப்பி வைக்கிறதுக்கு அந்தளவுக்கு விருப்பம் இல்லை. சமைச்சிட்டு அதெல்லாம் வந்து அடுப்பு பக்கம் வைக்காமல் அங்கே மூவ் பண்ணி வச்சிடணும். அப்படி தான் வந்து நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து இந்த ஸ்டாண்டு ஆக்சுவலி $7 ஓகே தான். நல்லா அந்த சைடில் இருக்கிறது வந்து நல்லா இரும்பு கம்பி மாதிரி இருந்தது. அந்த ட்ரே வந்துட்டு கொஞ்சம் வெயிட் தாங்குற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ரையர் வைக்கிற இடம்லாம் ரொம்ப பிசுன்னு இருந்தது. ஸோ எல்லாத்தையும் எடுத்துட்டு ஃபுல்லாக வந்து நல்லா க்ளீன் பண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்ட் வந்து ஒரு கார்னரில் செட் பண்ணிட்டேன். எனக்கு மெயினாக இந்த சாஸ்லாம் வைக்கிறதுக்கு தான் நான் வந்து பார்த்துட்ருந்தேன். சில்லி சாஸ், அதுக்கப்புறம் சோய் சாஸ், ஆயிஸ்டர் சாஸ் இதெல்லாம் வந்து நம்ம சமையலுக்கு நான் வாரத்தில் எப்படி 2-3 தடவையாவது இதை எடுத்து யூஸ் பண்ணிடுவேன். அப்பப்போ போய் ட்ராவர் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதெல்லாம் இங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் நினச்ச மாதிரியே ரொம்ப ஸ்பேஸ் எடுக்காமல் ஒரு குட்டி ஸ்பேஸில் எல்லாத்தையும் வந்து வச்சாச்சு. அது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதில் வந்து 2 கலர் இருந்தது, ஒயிட் அண்ட் பிளாக் 2 இருந்தது. நான் ஃபஸ்ட்டு பிளாக் தான் வாங்கலான்னு இருந்தேன். ஏன்னா நம்ம கவுண்டர் டாப் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு, ஏர் ஃப்ரையர் வந்து பிளாக். ஸோ பிளாக் கலர் ஸ்டாண்ட் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலான்னு இருந்தேன். அப்புறம் என்ன தெரியல, சரி ஒயிட் இன்னும் கொஞ்சம் எல்லாத்தோடையும் மேட்ச் ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஏர் ஃப்ரையர் அதையுமே வந்து கையோட க்ளீன் பண்ணி அதை ஒரு பக்கம் வச்சாச்சு. எல்லாத்தையும் வச்சுட்டு பார்க்கும்போது நீட்டாக இருந்தது. அவ்வளோதான், இதோட வீடியோ முடியுது. வீடியோ கொஞ்சம் போர் அடிக்காமல் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.